வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார இறுதி நாட்களில் நம்ம கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டது, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம். இந்த வாரம் அப்படி பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இந்த வாரம் வழக்கம் போலவே நம்ம முதல்ல கமாடிட்டிஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம். அதில் கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 11 மணி அளவில் $5056 ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ 5180 அப்படிங்கிறது இந்த வாரம் முழுக்கவே தடுக்கப்பட்டு அதை தாண்டி க்ளோசிங் வைக்க முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப சிரமப்பட்டு அதை தாண்டி செல்கிறதுக்கான முயற்சிகள் இருந்தும் அதை கடினமாக கடக்க முடியாமல் ஒரு நிலைமையாக தான் அந்த 5180ங்கிறது இருக்குது. ஸோ அதற்கு கீழே இந்த க்ளோசிங் இருக்கிறதுனால 4875ங்கிறது அடுத்த லெவல் சப்போர்ட். இன்னும் சொல்லப்போனால் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கக்கூடிய அந்த லோஸை பிரேக் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். குறிப்பாக 5000க்கு கீழே வந்து க்ளோசிங் வரும்போது கொஞ்சம் கவனத்தோடவே இருக்கலாம். அந்த 4875க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள், அதற்கு கீழே க்ளோசிங் வரும்போது வரக்கூடிய வாரங்களில் வாய்ப்புகளாக மாறலாம். வரக்கூடிய வாரம் இறங்கி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாகவே பார்த்துக்குங்க. அடுத்து சில்வர் பார்க்கலாம். சில்வர் $81 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 92ன்ற லெவலுக்கு முன்னாடி $90 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்காங்க இந்த வாரத்தினுடைய உச்சம். ஸோ இப்போ வந்து நமக்கு $79 வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் $81 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 7810ங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட். கடந்த சில வாரங்களாக அந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் வைக்கலை. ஸோ 7810க்கு கீழே க்ளோசிங் போச்சுன்னா 6880, 6340 ஒரு முக்கியமான சப்போர்ட் ஏரியாஸை அடுத்தது இருக்கும். மேலே 8645, 9220 அடுத்தடுத்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸுகளாக சில்வருக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. கடந்த சில வாரங்களாக ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லாமல் கோல்டும் சில்வரும் இருக்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த லெவல்ஸில் எதையாவது, அதாவது இந்த 9220க்கோ 7810 கட் பண்ணாலே கொஞ்சம் வேகம் அதிகமாக எடுக்கலாம். கீழேயோ மேலேயான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து க்ரூட் ஆயில் பார்க்கலாம். க்ரூட் ஆயில் $96 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. $98 வரைக்கும் மேக்ஸிமம் போயிருக்கு. அண்டு இந்த வாரத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதனுடைய உச்சமானது எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா $119 போயிருக்கு திங்கட்கிழமை அன்னைக்கு. போன வெள்ளிக்கிழமை நான் பார்க்கும்போது அந்த $91 வந்து அதனுடைய க்ளோசிங் இருக்குது. அன்றைக்கி நம்ம பார்க்கும்போது ஏதோ 88க்கு மேலே ஏதோ ஒரு ரேஞ்சில் இருந்தது. அது அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும். அப்போவே நான் வந்து என்ன கொடுத்துருந்தேன்னா 96, 110, 116 அண்டு $135 அடுத்தடுத்த லெவல்ஸ்ன்னு கொடுத்துருந்தேன். சொல்லும்போதே நான் சொல்லி போட்டேன், இந்த லெவலுக்கெல்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இருக்கலாம், எதுக்கும் நீங்கள் இதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் நான் இதில் கொடுத்துருந்தேன். அது திங்கக்கிழமையாக நடக்கணும்லாம் எனக்கு தெரியாது. அதே சமயத்தில் இந்த $65 தாண்டும் போது ஒரு வார்த்தையை நான் சொல்லிகிட்டு இருந்தேன். எது ஏறினாலும் சந்தோஷமாக இருக்கும், ஆனால் க்ரூட் ஆயில் ஏறும்போது எனக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்காது. காரணங்கள் ஒரு நடுத்தர வாசிகளை கூட பாதிக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஏற்றம் வந்துச்சு அப்படின்னா ஒரு நடுத்தர நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கூட அது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். நம்ம அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் முதற்கொண்டு எல்லாமே விலையேற்றம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் ஆகிடும் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அது இப்போ தற்சமயம் வந்து நம்ம இயல்பு வாழ்க்கையில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். ஒரு பெட்ரோல், டீசல் வாங்கிறது வந்தாலேருந்து கேஸ் சிலிண்டர் வாங்குறதுலேருந்து மக்கள் எந்த அளவுக்கு பதட்ட நிலைமையில் செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது தெரியுது. இருந்தாலும் இந்த நிலைமை மாறி வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாகவே இருக்கணும். பங்கு சந்தையில் நம்ம ட்ரேட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதே சமயத்தில் நம்மளுடைய இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான பணம் சேஃபாக வச்சுக்கிட்டு நம்முடைய உணவுப் பொருட்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் பாதுகாத்துக்க வேண்டியது கட்டாயம். முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதில் கவனம் செலுத்துங்க. இதுவும் நமக்கு ஒரு பாடம் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்த்துடலாமா. நிஃப்டி 23151 க்ளோசிங். ஸோ 24,000க்கும் கீழே 23,360க்கும் கீழே வந்துருச்சு. அடுத்த லெவலையும் தாண்டி கடந்த 3 நாட்களாக பார்த்திங்கன்னா ஒரு கடினமான ஒரு இறக்கம். புதன், வியாழன், வெள்ளி ஒரு ஸ்ட்ராங் கேப் டவுன்லேயே தான் ஓப்பன் ஆகிருக்கு. இன்றைக்கி 488 புள்ளிகள், கிட்டத்தட்ட 2% மேலே இன்றைக்கி இறக்கம். இந்த க்ரூட் ஆயில் பிரச்சனை தான், வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு வந்து அது இல்லை அப்படின்னா போக்குவரத்து பாதிக்கும், சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுக்கு தேவையான ஒரு
உணவுப் பொருள் தயார் பண்ணக்கூடிய கேஸ் பாதிக்குது. இப்படி பல இண்டஸ்ட்ரீஸுக்கு தேவையான எல்லா விஷயங்களும், ஒரு ஏரோப்ளைன் போனனாலும் அது தேவை. பரியல் கிரவுண்டில் வந்து டெட் பாடிஸை எரிக்கிறதுக்கு சிலிண்டர் தேவைப்படுது இன்றைக்கி. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் மாறி வந்துருச்சு வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டுக்கு நம்ம இப்போ இருக்கிறதுனால அந்த ஒரு பாதிப்புங்கிறது பங்குச்சந்தையில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ அடுத்து நமக்கு சர்ப்ளஸாக இந்த பொருட்கள் கிடைக்கிற வரைக்கும் நமக்கு இந்த பாதிப்பு தொடரலாம். அந்த வகையில் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்ஸாக நான் பார்க்குறது 22,800, 22,430. அதையும் கடந்து கீழே சென்றுச்சு அப்படின்னா 21,840 தான் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸ். ஸோ இங்கெல்லாம் வருமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், வரலாம். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இடையில் ஏதாவது நியூஸஸ் நமக்கு பாசிட்டிவாக கிடச்சிதுன்னா இந்த இடத்துலேருந்து திரும்புறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகள் அமையிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் பங்குச்சந்தையில் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க. ஸோ 23,360க்கு மேலே கடந்து சென்றாலும் கூட நம்ம பெருசாக நம்பிக்கையாக மேலே தாங்க போகும் அப்படின்ற நிலமையில் கிடையாது. மறுபடியும் அடுத்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும்போது இதை விட வேகமாக இறங்குறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அதிகம். சகஜமான நிலைக்கு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கவனமாகவே இருந்து செயல்படுறது நல்லது. 23,360க்கு மேலே 24,000, 24,610ங்கிறது முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்த செக்டார்ஸுகளை பார்க்கலாமா? செக்டார்ஸுகளில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி 53,757 க்ளோசிங். ஸோ 56,760க்கும் கீழே வந்து தான் இந்த வாரமே ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்க்க போகும்போது நமக்கு 56,320 கட் பண்ணிட்டாங்க. 54,360ன்ற அடுத்த லெவலையும் கட் பண்ணி போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இந்த லெவலாம் போட்டிருக்கிற இறங்கிடும் அப்படின்ற அளவுக்கு நான் எதிர்பார்க்கல. ஸோ போன வாரம் லெவல்ஸ்லேருந்து ஒரு 2 லெவல் தான் எதிர்பார்த்தேன். பட் இது 54,360 எக்ஸஸாகவே வந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்தபடியான சப்போர்ட் லெவலாக நான் பார்க்குறது 51,850 தான் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில். ஒரு வேளை இந்த கடைசி நாள் வந்து இப்படியே திரும்பிருச்சுன்னா பார்க்கணும். இல்லை இதையும் தாண்டி அடுத்தடுத்த க்ளோசிங்ஸ் வந்தால் அந்த 51,850 வரைக்கும் கூட வரலாம். அதையும் தாண்டி கீழே க்ளோசிங் போச்சு அப்படின்னா 49,990ன்றது சப்போர்ட் லெவல்ஸாக இருக்கும். மேலே ரெசிஸ்டன்ஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 56,320, 56,760 தான் இப்போது நமக்கு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை உடச்சி அந்த கேப்பை ஃபில்அப் பண்ணுறதுக்கு 57,630 வரைக்கும் போகிறதுக்கு எப்போ டைம் எடுத்து செல்லுதோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய கட்டாயம் நிஃப்டி பேங்க்லேயும் இருக்குங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டார் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி 25,138 க்ளோசிங். ஸோ இந்த வாரமே 26,580க்கு கீழே ஓப்பன் ஆகிருக்கு. போன வாரம் அந்த நெருக்கத்தில் க்ளோஸ் பண்ணாங்க. இந்த வாரம் அதற்கு கீழே ஓப்பன் பண்ணி அந்த லெவலுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ கீழே 24,850 தான் சப்போர்ட். ஆல்மோஸ்ட் அது நெருங்கி தான் வந்திருக்காங்க. அடுத்த சப்போர்ட்டாக நான் பார்க்குறது 24,050, மேலே 26,580 தான் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவில் 24,850 வந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். உடச்சிதுன்னா இன்னொரு 800 புள்ளிகள் கீழே போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. மேலே 26,580 தாண்டாத வரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருக்கும் ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவில் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. அடுத்த செக்டர் நிஃப்டி ஐடி. இது நார்மலாகவே இறங்கிட்டு வந்தது. இப்போ இந்த 2-3 நாளாக இன்னமும் சரியாக ஆரம்பிச்சிருச்சு. 29,250 நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட்டையும் தாண்டி கீழே வந்து க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ அந்த லெவலுக்கு கீழே 29,071 க்ளோசிங் முடிஞ்சிருக்கிறதுனால அடுத்த சப்போர்ட்டாக 28,000, 26,750 தான் அடுத்தபடியாக இருக்குது. மேலே 29,250, 30,000 தான் அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், நியர் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. தொடர் இறக்கத்திலே இருக்கிறதுனால இந்த செக்டாரை பற்றி பெருசாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது நிதானமாகி நிற்கும்போது இதை பற்றி ஃபீல் பண்ணால் மட்டும் போதும். மற்றபடி இப்போதைக்கு அந்த பர்டிகுலர் செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அடுத்த நிஃப்டி பார்மா 22,832 க்ளோசிங். போன வாரத்தில் நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி எல்லா செக்டாருக்குமே போன வாரம் டெல்லாக இருந்தால் கூட இந்த ஒரு பர்டிகுலர் செக்டார் மட்டும் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்துச்சு. அதுலேயும் இப்போ இந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலேயே ஏறி போயிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ரீசெண்ட் ஹையை கடந்தே போயிருக்கு. 23,540 வரைக்கும் போயிருக்காங்க வெட்னஸ்டே அன்னைக்கு. பட் அதுவும் வந்து சஸ்டெயின் ஆகலை. அங்கேருந்து இறங்கி 22,832 கொண்டாந்து முடிச்சிருக்காங்க. 23,100 தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்தது. அதையும் கடந்து போய் திருப்பி உள்ளே வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் நமக்கு சப்போர்ட்டாக 22,695, 21,950 தான் அடுத்த நேருக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல்ஸ்.
ஒருவேளை மீண்டும் 23,100 மறுபடியும் கடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் 24,090ங்கிறது அடுத்து இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ஃபார்மாவில் இருக்குது. ஸோ மற்ற செக்டார்களை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இது பெட்டராக மேலே இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி 47,924 க்ளோசிங், 47,600 46,350 தான் அடுத்த சப்போர்ட். ஸோ 49,600 கட் பண்ணி இந்த வாரம் பூராவுமே கீழே இருந்திருக்கு. ஸோ போன வாரம் கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணாங்க, பட் இந்த வாரம் அதற்கு கீழே வந்துருச்சு. ஸோ மேலே அந்த 49,600க்கு மேலே க்ளோசிங் வராத வரைக்கும் இந்த 2 லெவல்ஸும் வாய்ப்புகளாக இருக்கும். தொடர்ந்து இறங்கிக்கிட்டு வர்ற செக்டாரில் இதுவும் ஒன்று அப்படிங்க. இன்னமும் ஒரு ஸ்டடியாகி இந்த திரும்புகிற நிலமையில் இல்லைங்கிற புரிய வைக்கக்கூடிய நிலமையில தான் இறங்கிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் தொடர்ந்து என்ன செய்யுதுன்ட்டு. அடுத்த செக்டார் நிஃப்டி ஆட்டோ 24,195 க்ளோசிங், 28,610 கிட்ட ரெசிஸ்ட் ஆனது. அங்கேருந்து எவ்வளோ மோசமாக இறங்கி வந்திருக்கு பாருங்கள். அதுவும் குறிப்பாக இந்த வாரம் கிட்டத்தட்ட 4 சப்போர்ட் லெவல்ஸை ரொம்ப கடுமையாக கடந்து வந்திருக்காங்க. 26,400, 26,040, 25,275, 24,490. க்ரூட் ஆயில் இஷ்யூ தான் இதுக்கும் ஒரு முக்கிய காரணம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த பர்டிகுலர் செக்டாரும் இறங்குது. ஸோ அடுத்த சப்போர்ட்டாக 24,040, அதற்கு கீழே போய் க்ளோசிங் போச்சுன்னா 22,930 தான் அடுத்த சப்போர்ட் லெவலாக இருக்கும். மேலே ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்திங்கன்னா 24,490, 25,275 தான் இதற்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸாக நிஃப்டி ஆட்டோவுக்கு இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க. ஒரு கடுமையான இறக்கத்தை சந்திக்கக்கூடிய செக்டாராக இதுவும் இருக்குது அப்படிங்கிறதும் கவனத்தில் வச்சுங்க. அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி 709 க்ளோசிங், 720க்கும் கீழே இந்த வாரம் வந்துட்டாங்க. ஸோ 670 தான் அடுத்த சப்போர்ட், அதற்கும் கீழே வந்து 626 அப்படிங்கிறது தான் அடுத்த இருக்கக்கூடிய சப்போர்ட். மேலே 720, 785 தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸுகளாக இருக்குது. ஸோ தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வீக்னஸ் செக்டாரில் ரியாலிட்டியும் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை. அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல் 11,292 க்ளோசிங், 11,640 கடந்து செல்லாமல் இருக்கணும்னு கடந்த 4 நாட்களாக முயற்சி. பட் ஆனால் அது தோல்வி அடைஞ்சு அதற்கு கீழே க்ளோசிங் வந்துருச்சு. ஸோ கீழே 10,920 தான் அடுத்த கட்ட சப்போர்ட். அதற்கும் கீழே வரும்போது 10,420 அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ இதுவும் கொஞ்சம் நாளாக மேலே இருந்துக்கிட்டே இருந்த செக்டார், அதை உடச்சி கீழே வந்திருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவே மெட்டல் செக்டார்ஸ்லையும் இருங்க. இறங்கி வந்து எந்த இடத்துல நல்ல கரெக்டான சப்போர்ட் எடுக்குதோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கிறது முக்கியம். 11,640ங்கிறது இப்போதைக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ். அதை கடந்து செல்லும்போது நமக்கு 12,320 அப்படிங்கிறது தான் அடுத்த லெவல். ஸோ இந்த லெவல் வந்து ரொம்ப நாளாக மெயின்டைன் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. இந்த வாரம் இப்படி வந்து முடிஞ்சிருக்கிறதுனால அடுத்த வாரமும் தொடர்ந்து இறங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டால் கீழே வரக்கிறதுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டுகள் நமக்கு அடுத்தடுத்த லெவல்ஸாக வரதுக்கு சான்சஸாக இருக்கும். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் 11,286 முடிஞ்சிருக்கு. இதுவும் வந்து ஒரு நல்ல ஒரு இறக்கத்தில் வந்து தான் முடிஞ்சிருக்கு. ஸோ 10,700 தான் அடுத்த சப்போர்ட். அதையும் தாண்டி கீழே வந்துச்சுன்னா 10,250. ஸோ இந்த லெவலுக்கு கீழே ரொம்ப நாளாக அந்த க்ளோசிங் போகாமல் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ இதற்கும் கீழே க்ளோசிங் போக ஆரம்பிச்சதுன்னா நம்ம இந்த பர்டிகுலர் செக்டாரும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மோசமான லெவலுக்கு வரதை நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரியான இது தான் கொஞ்சம் ஓரளவு பாட்டம் ஏரியா. இதுலேருந்து திரும்பிடுச்சுன்னா கூட பரவாயில்ல, அடுத்து வரக்கூடிய நாட்களில் மேலே எலும்பி செஞ்சிருச்சுன்னா இந்த இடம் ஒரு நல்ல சப்போர்ட்டாக 11,480 வந்து வீக்லி க்ளோசிங்கில் சப்போர்ட்டை எடுத்து திரும்பிக்கிச்சுன்னு நினைக்கலாம். இந்த கடந்த 4 நாட்கள் கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணாங்க. பட் இந்த கடைசி நாள் வந்து அதை பிரேக் பண்ணி கீழே கொண்டாந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. பார்க்கணும் வரக்கூடிய வாரம் இதற்கும் கீழே க்ளோசிங் போச்சுன்னா கொஞ்சம் ஆயில் அண்ட் கேஸ் செக்டாரும் ரொம்ப வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்கும்போது நமக்கு தெரியக்கூடிய விஷயம். ஸோ எதுக்கும் அடுத்தடுத்த சப்போர்ட் லெவல்ஸுக்கு எங்கே வந்து தடுத்து நிறுத்துதுன்றதை கவனமாக பார்த்து செயல்படுங்க. மேலே 11,480, 12,000 தான் இதற்கு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இப்போ கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டார் லெவல்ஸ். நிஃப்டியை பொறுத்தளவில் 23,151 க்ளோசிங். ஒரு கடுமையான இறக்கத்தை தொடர்ந்து சந்திச்சுட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் நாம் கவனத்தோடு இருக்கணும். குறிப்பாக கவனத்தோடு இருக்கணும்னு சொல்கிறத விட பயம் இல்லாமல் இருக்கணும். அதே சமயத்தில் அவசரப்பட்டு நம்ம சரி இவ்வளோ இறங்கிடுச்சு இனிமேல் இறங்காதுன்ற மாதிரியான முடிவுக்கெல்லாம் நம்ம அவசரப்பட்டு வந்துட முடியாது. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு ஏதாவது வாய்ப்புகள் தரக்கூடிய பங்குகள் இருந்துச்சுன்னா அதை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.